அப்பாவோட குரலை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. செய்திகள் வாசிப்பது ஜி ராமநாதன் சொன்னா அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரியும். அப்படி அப்பா செய்தி வாசிப்பாளரா இருக்காரு. பையனை பத்தி ஒரு கட்டத்துல எல்லா செய்தித்தாள்லயும் பேர் வருது, உங்களை பத்தி நியூஸ் வருது. ஃபர்ஸ்ட் அப்பா உங்ககிட்ட பேசின ஒரு விஷயம் என்ன? உங்களை பத்தி ரொம்ப ஒரு பெருமையாவோ இல்ல சூப்பரா நல்லா பண்ணிருக்கேன் இல்ல ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொன்ன மறக்க முடியாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க வந்து ஜீன் சொல்லிட்டீங்க. அப்பா வந்து மு ராமநாதன், ஸ்மால் கரெக்ஷன். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் தான் எங்க அப்பா. எங்க அப்பா வந்து ஐ திங்க் அவர்கிட்ட பல பாடங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ அவர் அப்ரிஷியேட் பண்ணான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த் வந்து அவர் தான். சுவர் இருந்தால் தான் சித்திரம் சொன்னது எங்க அப்பா தான். அவரால் தான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனானேன். சப் ஜூனியர் சாம்பியன், ஜூனியர் சாம்பியன், இன்டர்மீடியட் சாம்பியன், சீனியர் சாம்பியன் ஸ்கூல்னா அது அவர் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ அதுலேருந்தே அவர் வெல்டன்றதே அங்கேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து படிச்சு பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் படம் நடிச்சு அவர் பார்த்த கடைசி படம் வந்து சூரியன். அன்னைக்கு தான் படம் பார்த்துட்டு குட் ஜாப். அதுக்கு முன்னாடி அத்தனை படம் நடிச்சிருந்தோம். அவரை படம் பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் பார்க்கல. அவர் பார்க்க வைக்கணும்னு நினைச்சது நான் பெரிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த பிறகு அவர் படமே பார்க்கணும்னு பார்த்து வச்சேன். அவர் சீரியஸா படம் பார்க்க மாட்டாரு. சினிமா நடிக்கிறேன்னு சொல்லி நான் காலேஜ்ல இருக்கும் போதே ஆனர்கள் போட்டியில ஜெயிச்ச உடனே குட்டம்புராவ்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர். நானும் என் சுந்தரேசன் நண்பர் இருக்கா இல்லையா, அவருக்கு நடிப்பு என்னோட ஆசை இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. 2 பேருமே போய் போட்டோ ஷூட்லாம் எடுத்து நடிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அதுல கஷ்டமும் கிடையாது. அந்த படத்துல ஈஸியா நடிச்சிருக்கலாம். ஏன்னா அது வந்து மொழி இல்லாத ஒரு படம். ஆதி மனிதன் ஒரு படம் எடுத்தாங்க. அது எந்த லாங்குவேஜ்ல டப் பண்ணிக்கலாம், சைகைதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. 2 பேரும் நல்ல உடம்பு வச்சிருந்தாலும் அதுல போட்டுன்னு ஐடியா பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் அலைஞ்சாரு எங்க அப்பா கிட்ட, நான் நடிக்க முடியாது, அந்த படத்துல நடிக்க கூடாதுன்றார். ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி.